ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தோல் உளுந்தம்பருப்பு, உடச்ச உளுந்தம்பருப்பு எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்து ஆற வச்சாச்சு. அதோட 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கோம். எந்த அவல்னாலும் எடுக்கலாம், கெட்டி அவல், சிகப்பு அவல், இல்லை சிறுதானிய அவல் எதுனாலும். அதுவும் நல்லா வாசனை வரும்படி கலர் மாதிரி வறுத்தெடுத்து அதை நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டோம். பொடி பண்ணினதை சலிச்சும் எடுத்துக்கலாம். அதிலிருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் பேஸ்டாக்கி விஸ்கு வச்சு கலந்து எடுத்துட்டோம். இதில் 2 டம்ளர் தண்ணி அடுப்பில் கொதிக்கலை, சூடாயிட்டு இருக்கு. அதை விஸ்கால கரைச்ச அந்த தண்ணியை அடுப்பில் இருக்க சூடாயிட்டு இருக்க தண்ணியோட கலந்து கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். சிம்மிலே வச்சு வேக வைக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா 2 தடவை மேலே பொங்கி பொங்கி வரும்போது ஃப்ளேமை குறைச்சி கூட்டி நல்லா வேக விட்டு எடுத்துட்டோம். இதை நல்லா ஆற வைக்கலாம். அதோட கொஞ்சம் போல் ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு பொடி கலந்துட்டு, இது இனிப்புக்கு கருப்பட்டி சேர்க்கலாம், வெல்லம் சேர்க்கலாம், அப்படி இல்லை பனஞ்சீனி, பனங்கல்கண்டு எடுத்துக்கலாம். நான் பனங்கல்கண்டை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வடிகட்டியிருக்கேன். அதில் ஏதாவது தூசி இருக்குமோங்கிறதுக்காக. தேவையான அளவு இனிப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலோ இல்லைன்னா ஆறுன பசும்பாலோ சேர்த்துக்கலாம். பனங்கல்கண்டு சேர்க்கறதுனால தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் ஆறுனதுக்கு அப்புறமேல் நம்ம சேர்க்குறோம். இப்போ சுவையான ஆரோக்கியமான அவல் உளுந்து கஞ்சி ரெடி.